அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. மிக முக்கியமாக சார்ட், இண்டிகேட்டர், நியூஸ் பேஸ்டு, எஃப்ஐ டேட்டா, வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எதுவுமே நம்ம பார்ப்பதில்லை. முக்கியமாக ஆப்ஷன் பேஸ்லேயும் ரேஞ்ச் அடிப்படையில் தான் நம்ம சந்தையை பார்த்து வருகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோக்களை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க, சரியாக புரியுறதில்ல அப்படிங்கிற மாதிரி. இது முழுக்க ஆப்ஷனுடைய அடிப்படையில் மட்டுமே பார்க்கப்படுவதால் நம்ம பிளேலிஸ்ட்லேயே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். அதனை பார்த்து தெரிந்து கொண்டு ஆய்வுகள் செய்யுங்கள். இந்த ஆய்வு செய்வதற்காக ஒரு சில குறிப்புகள் நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நிறைய வீடியோக்கள் சிலரின் ஆதரவு இன்மை காரணமாக உங்களுக்கு நிறைய வராமல் போகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான வீடியோ பதிவுகள் நம்ம கொடுக்குறோம். அது சிலர் மட்டும் ஆதரவு கொடுக்குறீங்க, சிலர் ஆதரவு கொடுக்கறது இல்லை. சிலர் ஆதரவு கொடுக்கறது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வீடியோக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. அது உங்களுக்கு பயன இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுடுறீங்க. ஆனால் அது பயன் பெறும் நபருக்கு அது சென்றடையாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிய வேண்டும். வீடியோக்களை பார்ப்பதோடு நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமல்ல. லைக் பட்டனை நீங்கள் வந்து நிறைய லைக் பட்டன்ஸ் கொடுக்க என்ன ஆகும்னா, அதுக்குன்னு 10 டைம் லைக் பட்டன் அமுத்தக்கூடாது. ஒரே ஒரு முறை தான் நீங்கள் லைக் பட்டன் அமுத்தணும். அப்போ தான் லைக் இதாகும். மீண்டும் ஒரு முறை நீங்கள் லைக் பட்டன் அமுத்திட்டீங்க, அது அன்லைக்காக மாறிடும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை அதன் மூலம் தெரிவிங்க. உங்கள் ஃபீட்பேக் நிறைய கொடுங்க. நீங்கள் வீடியோ பதிவுகள் நிறைய பார்க்கும்போது இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இன்னையிலிருந்து ஒரு சில பதிவு மட்டும் கொடுக்குறேன். இது ஆய்வு செய்யுங்க. அந்த ஆய்வு செஞ்சு நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வாங்க. அதற்குண்டான மிக முக்கிய குறிப்பை நான் சனிக்கிழமை நம்ம கொடுக்குறோம். இது வந்து விருப்பம் உள்ளவங்க இதை வந்து நீங்கள் பங்கேற்று நீங்கள் ஆய்வு செய்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கம், சரியான இறக்கம். அதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இம்பேக்ட், அதை பேஸ் பண்ணி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை பார்த்திங்கன்னா நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து ஓப்பன் அப்படிங்கிறது ஃப்ளாட் ஓப்பனிங். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஃப்ளாட் ஓப்பனிங். இந்த இடத்துல இருந்து ஹை கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 108 புள்ளிகள் பாசிட்டிவ். ஓப்பனுக்கு மேலே 108 பாசிட்டிவ். அது எப்படின்னா சற்று நிமிடத்தில் இந்த இம்பேக்டட் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம். இந்த ஒரு இம்பேக்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒன் சைடு ஆயிடுச்சு. காலையில் ஒரு 9:15 10 மணிக்குள்ள ஒரு இம்பேக்ட், இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு இம்பேக்ட் தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக அமைந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாரத்தின் துவக்க நாள் ஓப்பனுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிற்க முடியல. ஓப்பனுக்கு மேலே நிலை பெறலை அப்படின்னா என்ன இம்பேக்டட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அப்போ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஹை போட்டிருக்கு. அதற்கு கீழே நிலை பெற்றுள்ளது. அப்படின்னால அதனுடைய இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓப்பனுக்கு கீழே நடைபெற்றாலே ஓப்பனுக்கு மேலே இருக்கிற ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அதற்கு கீழே இருக்கிற லோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ சென்ற வாரம் நம்மளுக்கு லோ, சென்ற வாரத்தோட லோ நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் அதற்கு முந்தைய வாரத்தோட லோ 17,250 அப்படிங்கிறது சப்போர்ட் இடம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதில் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமையலை. அதற்கு கீழ் சந்தை முடிவுற்றுள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட் வந்து இப்போ ரீசண்டாக இப்போது சமீப காலத்தில் இது மிக குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கலாம். க்ளோசிங் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. அப்போ மார்க்கெட்டு ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசத்தில் 400 புள்ளிகள் மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிப்படையில் கூட நம்மளுக்கு மார்க்கெட்டோட லோ 17,113, லோ பார்த்திங்கன்னா 17,159. கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் நம்மளுக்கு பிரீமியத்தில் சந்தை உள்ளது. அடுத்த விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி சந்தை அடித்து நொறுக்கிட்டு கீழே போயிருக்காங்க. ஓடிஎம் ஆப்ஷனில் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா 17,500 கால், அடுத்து 17,300 புட், 400 புட், 200 புட். ஆனால் சந்தை இதற்கு கீழ்தான் முடிவுற்றுள்ளது. அடுத்து 17,400 கால், 17,100 புட். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்க, இப்போது இந்த இடம் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரேங்கலோட அடிப்படையில் இங்கே மட்டும்தான் இருக்குது. 17,100 நான் அப்போ 300 பாயிண்ட்ஸ், இதில் 150. அப்போது 17,250 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளி அப்படிங்கிறது இங்கே தெரிகிறது. இது என்ன அப்படின்னா சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்தோட லோ பேஸ்டு சப்போர்ட்டை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இங்கே தென்படுகிறது. ஆனால் இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு நடைபெறலை. நாளை அட்டவணை என்ன சொல்லுதோ அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்தில் நம்மளுக்கு சந்தை நாளை பாசிட்டிவில் இருக்கக்கூடாது, பாசிட்டிவில் நிலை பெறக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள், 17,300 புட் 22 ரூபாய் லோ, 188 ரூபாய், எவ்வளவு டிமாண்ட் உள்ள கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த டிமாண்ட் வீக் ஆகாமல் சந்தை மேலே வருவது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அடுத்தது இந்த இடத்துல சந்தை வந்துட்டு நாளை தினம் இன்னும் நல்லா இறங்கக்கூடிய வாய்ப்பை அமையலாம். இல்லைன்னா இந்த டிமாண்டை வந்துட்டு சந்தை சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறக்குடான வாய்ப்புகளும் அமையலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகிறக்குடான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு சந்தை இப்போ க்ளோஸ் ஆனது வந்து நம்மளுக்கு 17,154. அதனால் நான் 17,150 கால் புட்டோட விலையை வந்துட்டு அதனுடைய பதிவுகளை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை ஆய்வு செய்து இதில் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற பதிவை கொடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சனிக்கிழமை வர பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் என்னென்ன ஃபீட்பேக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறதும் இதன் மூலியம் முக்கியமான குறிப்பு என்ன நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சனிக்கிழமை பதிவுகளில் கொடுக்க போகிறேன். இதை யாரெல்லாம் ஆய்வு செய்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது சந்தை நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தை விட, அதாவது முந்தைய வர்த்தக நாள் அடிப்படையில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தது. அப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரித்துள்ளது. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் ஆயிடுச்சு. நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் ஆயிடுச்சுனால வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இதுபோல் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சிறு தவறு செய்தால் என்ன ஆகும்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக புதியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடம். இதனுடைய குறிகளை 17,048 டு 17,289, வைட் ரேஞ்ச் 16,909 டு 17,391. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,240, 17,289, 17,369. சப்போர்ட் லெவல் 17,112, 17,048, 16,948. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,200 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி ஹை டு லோ ரேஞ்ச் இருந்திருக்கு. ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா அட்டவணை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் 39,800 ஓப்பன் பார்த்தோம். அதற்கு கீழே தான் இப்போ க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது லோயஸ்ட் க்ளோசிங்காக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு கீழே நிலை பெறுவது சந்தைக்கு உகந்தது கிடையாது. ஆனால் சந்தை நாளை தினம் பாசிட்டிவில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்படி பாசிட்டிவில் இருக்கக்கூடிய தன்மை இருந்தால் இறங்கு முகத்தை தடுக்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 40,500 கால், 40,000 புட். ஆனால் சந்தை இங்கே முடிஞ்சிருக்கு 39,500 கட்ட முடிஞ்சிருக்கு. ஆனால் 40,000 புட், 40,500 புட், 39,500 புட் இங்கே கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னும் இறங்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் இது எங்கே இருந்திருக்கணும், ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கணும். ஏன்னா எப்போவுமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இதாகும். ஆனால் இந்த இடத்துல சற்று மாறுபாடு மட்டும் இருக்குது. எப்போவுமே 80% இதுபோல் இருந்தால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் முதல் நிலையில் இல்லாமல் இருந்தால் அதனுடைய பயணம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகாது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். 20% சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம்.
அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஆனால் இந்த இடத்துல லோயஸ்ட் க்ளோஸும் கிடச்சிருக்கு, சந்தை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்குது. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நாளை தினம் நம்மளுக்கு கற்றுத்தரப்போகிறது. சிறப்பாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதே போல் அட்தமனியோட ப்ரைஸை 39,500 காலுக்கும் 39,600 புட்டோட டேட்டா வச்சு நம்ம ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம். இந்த பதிவை நம்ம வந்து ஒரு வாரம் ஆய்வு செய்ய போகிறோம். இதற்குண்டான ரிசல்ட் நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் என்ன ஆய்வு செய்கிறீங்கன்னு பார்த்து விட்டு சனிக்கிழமை இதற்குண்டான ஒரு தகவல், ஒரே ஒரு சிறு குறிப்பு தான், அதுவும் நீங்கள் ஆய்வு செய்யறதுக்குண்டான ஒரு குறிப்பாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒழிய நம்ம அதோட ரிசல்ட்டை நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மிக அதிகமான இம்ப்ளைடு வாலிட்டி இருக்குது. இதையும் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ சந்தையோட குறுகிய எல்லை அப்படிங்கன்னா 39,235 டு 39,944, வைட் ரேஞ்ச் 38,791 டு 40,209, ரெசிஸ்டன்ஸ் 39,799, 39,944, 40,196, சப்போர்ட் லெவல் 39,479, 39,235, 38,870 இருக்கும். எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். நாளை தினம் மார்க்கெட் வந்துட்டு கண்டிப்பாக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. இப்போ லோயஸ்ட் லோவில் க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே ட்ரேட் நடந்துட்டு இருந்தால் அது செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, இந்த லோயஸ்ட் லோவுக்கு கீழே வர்த்தகம் ஆகக்கூடாது நாளை தினம். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான குறிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சந்தையில் வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்கிறனால மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மொமெண்டம் இருக்கிறனால வேல்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறையா நேரம் கிட்டத்தட்ட 80% சந்தை சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அதாவது சைடுவே மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. 20% சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். சந்தை எப்போதுமே நம்ப முடியாது. அதனால் ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு அவங்களுடைய லாபத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு வர்த்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சற்று பொறுமையாக நிதானமாக வியாபாரம் செய்யுங்கள். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பழைய வரலாறு படி நம்மளுக்கு 80% கேப் டவுனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு, டவுனாக இருக்குது. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் இதுக்கு வந்து ஒரு மாறுபாடான, நம்மளுக்கு முரண்பாடான க்ளோசிங் இந்த இடத்தில் அமைந்துள்ளது. ஆனால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். 20% எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது நடக்கிறதுக்கு காரணம் திருப்பி செல்லிங் ப்ரெஷராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா சந்தை நல்ல இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ நல்லா இருக்குங்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உந்துதல், உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிறுவனங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வியாபாரம் செய்வதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். நீங்கள் சப்போர்ட் செய்ய இன்னும் பல வீடியோக்கள், இன்னும் உங்களுக்கு சுய ஆய்வு செய்ய கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நம்ம சொல்லவே மாட்டோம். இப்படியெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ததினால் சில குறிப்புகள் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுப்போம். அதனால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால் உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.